தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 எக்ஸாம் வந்து ஜூன் 9ஆம் தேதி நடக்க போகுது. இந்த குரூப் 4 எக்ஸாம்ல தெரியாத கேள்விகளை எப்படி சார் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது ஒரு 200 கேள்வி இருக்கு, அதுல 150 கேள்வி எனக்கு தெரியும் சார், 50 கேள்வி அடிக்கணும், ஒரு 40 கேள்வி எனக்கு தெரியல அதை அடிக்கணும், 30 கேள்வி தெரியல அதை அடிக்கணும். இந்த தெரியாத கேள்வி எப்படி அடிக்கிறது? ஏன்னா தெரியாத கேள்வி அங்கங்க செதறி கிடைக்கும், அது அப்படியே ஒன்னா இருக்காது. அதாவது ஏதோ கேள்வி அங்க தெரியாது இங்க தெரியாது இங்க தெரியாதுன்னு சொல்லிட்டு கிடக்கும். இந்த எல்லா கேள்விகளும் வந்து ஒரு பாதிக்கு பாதினாச்சு கரெக்ட் அடிக்கணும், ஒரு பாதிக்கு பாதினாச்சு கரெக்ட் அடிக்கணும். தெரியாத கேள்விகளை சொல்றேன் சரியா? அந்த தெரியாத கேள்வியை எப்படி சரியா அடிப்பதற்கு இந்த வீடியோல 5 ட்ரிக் நான் சொல்ல போறேன், 5 ட்ரிக்ஸ் சொல்ல போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த 5 ட்ரிக் அப்படியே உங்க மைண்ட் செட் பண்றேன், அப்படியே யோசிச்சு அப்படியே போய் எக்ஸாமுக்கு போயிடுங்க சரியா? சோ ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பாயிலர் அலர்ட். அது என்ன அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லாவே நான் தெரியாத கேள்வி எப்படி அடிக்கிறதுக்கு மட்டும் தான் நான் சொல்ல போறேன். தெரிஞ்ச கேள்வியை நீங்க அடிச்சிடணும் சரியா? நான் திரும்ப சொல்லிக்கிறேன், தெரிஞ்ச கேள்வியை நீங்க அடிச்சிடணும். ஏதாவது ரிலேட் பண்ணி ஆப்ஷனா ஃபில்டர் பண்ணி இதுவாதான் ஆன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு அடிச்சிடணும். ஒண்ணுமே ஸ்ட்ரைக்கே ஆல, இது ஒண்ணுமே தெரியல சம்பந்தமே இல்ல அப்படின்னா மட்டும் நான் சொல்றதை கவனிங்க. இந்த 5 டிக்கை ஃபாலோ பண்ணுங்க சரியா? இது வந்து முதல் அலர்ட். ரெண்டாவது அலர்ட் என்ன அப்படின்னா, சார் இப்ப நீங்க சொல்றீங்க டிஎன்பிசி பாத்துட்டாங்கன்னா அப்படின்னு கேட்பீங்க. டிஎன்பிசி ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பர் எடுத்து முடிச்சிருப்பாங்க சரியா? அதனால வந்து அடுத்த குரூப் 4 வேணா அது பாத்துக்கலாம். ஆனா உங்களுக்கு எய்ம் வரப்போற குரூப் 4 தானே கிளியர் பண்ணணும், வரப்போற குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கணும் அவ்வளவுதானே. அடுத்த குரூப் 4 டார்கெட் இல்லையே, அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. மூணாவது என்னன்னா, சார் இப்படியே வீடியோஸ் போட்டு காம்படிஷன் ஏத்திடுறீங்க, இப்ப இதை பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்களே சார் சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க. நல்லா புரிஞ்சுங்க, நான் இங்க இல்லைன்னா கூட காம்படிஷன் எப்படி இருக்குமோ அது அப்படியே தான் இருக்கும் சரியா? நான் இல்லைன்னா கூட அந்த வேலையை வேற ஒருத்தர் செய்ய போறாரு. அதனால வந்து காம்படிஷன் ஏதோ நான் நிறைய போட்டேன் அதனால அப்படியே பார்த்துட்டாங்க, எல்லா விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க, அப்படியே காம்படிஷன் ஏரியாஸ்லாம் இல்ல. காம்படிஷன் எப்படி இருக்குமோ அது அப்படியே இருக்கும் சரியா? அதனால அதை சொல்லிக்கிறேன், ஃபர்ஸ்ட் அதை சொல்லிக்கிறேன். நான் சொன்ன 3 விஷயமும் மனசுல வச்சுக்கிட்டு அப்புறம் பாருங்க சரியா? ட்ரிக் நம்பர் 1, 5 ட்ரிக்ல ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னா, இனப்பற்றுங்க. அது என்ன சார் இனப்பற்றுனா, எப்பவுமே கேள்வி எடுக்கிறவங்க நம்ம இனத்தை வந்து விட்டு கொடுக்காத மாதிரி கேள்வி எடுப்பாங்க. நம்ம மாநிலம், நம்ம மாவட்டம், நம்ம நகரம், நம்ம கட்டிடக்கலை அப்படின்னு சொல்றத கேள்வி எடுப்பாங்க. அதாவது நம்ம மாநிலம், நம்ம மாவட்டம், நம்ம கட்டிடக்கலை, இது மாதிரி இனப்பற்றோட ஒரு கேள்வி எடுப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு நான் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், அதாவது 2022 குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இப்ப இந்த கேள்வி கவனிங்களே. இந்திய முக்கோணவியல் ஆய்வு நிறுவனம் ஏப்ரல் 10, 1802ஆம் ஆண்டு எந்த நகரில் ஆய்வினை தொடங்கியதுன்னு கேக்குறாங்க. டெல்லி, கல்கட்டா, மும்பை, மெட்ராஸ். நம்ம இனம், அதான் நம்ம வாழக்கூடிய இடம் என்ன? மெட்ராஸா? கண்டிப்பா இதுதான் ஆன்சர். இது 3 ஆன்சர் இல்ல, முடிஞ்சு சரியா? ட்ரிகனாமெட்ரிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து மெட்ராஸ் தான். இருந்தாலும் கொஞ்சம் யோசிங்களே, அந்த காலத்துல வந்து மெட்ராஸ் தான் முதல் மாநகராட்சி, அதாவது முதல் கார்பரேஷனே மெட்ராஸ் தான். இங்கதான் முதல் கார்பரேஷன் உருவாக்குறாங்க இந்தியாலே. அறிவியல் சார்ந்த எல்லா விஷயமும் பிரிட்டிஷ் வந்து மெட்ராஸ்ல தொடங்கியிருக்காங்க. யோசிச்சு பார்த்தா அப்படிதான் கிடைக்குது. அப்ப நம்ம யோசிச்சதும் கரெக்ட் தான், ஆன்சர் மெட்ராஸ் தான் சரியா? சோ எப்பவுமே நம்ம இனம்ங்கிறது ஆன்சரா இருக்கும். ப்ரீவியஸ் இயர் வச்சு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். இந்த கொஸ்டின் கவனிங்க. பின்வரும் நிறுவனங்களில் எது தேசிய நிறுவன தர கட்டமைப்பின்படி ஒட்டுமொத்த தரவரிசையில் முதலிடத்தை பெற்றது? சென்னை, பெங்களூர், டெல்லி, மும்பை. ஐஐடி, ஐஐஎஸ்சி, எய்ம்ஸ். இதுல எது நம்ம இனம், நம்ம வாழக்கூடிய இடம் இது? சென்னை. இதான் ஆன்சரா இருக்கும். இது 3 ஆன்சரா இருக்காது சரியா? இது 3 ஆன்சரா இருக்காது, இது ஆன்சர் ஆகும், இது ஆன்சரும். ஆன்சர் கீழே இது ஆன்சரும் சரியா? ஐஐடி சென்னை. மற்றபடி ஐஐடி சென்னையை சும்மா யோசிங்களே. இப்பதான் வந்து சமீபத்தில் வந்து டீசாலினேஷன், அதாவது உப்பு நீரை வந்து நன்னீரா மாத்திருக்காங்க, 3D ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க. அப்ப ஐஐடி சென்னையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருங்க சரியா? தெரியாதது நான் திரும்ப சொல்லிக்கிறேன், தெரியாது. தெரிஞ்சதை டக்குன்னு அடிக்கணும் சரியா? நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ரைட்டா? அடுத்த கொஸ்டின் வாங்க. அக்கார்டிங் டு இந்தியன் டூரிசம், இந்தியா சுற்றுலா புள்ளி வரம்படி எந்த இடம் வந்து அந்நியர்கள், அதாவது சுற்றுலா தலமாக இடம்பெற்றுள்ளது? நிறைய பேர் வந்துட்டு போனாங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. தாஜ்மஹால், ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, மகாபலிபுரம், வாரணாசி. நம்ம இனம் எது? நம்ம இனம் ஆன்சர் எது? மகாபலிபுரம் தான் நம்ம வரக்கூடியது. அப்ப கண்டிப்பா மகாபலிபுரம் தான் ஆன்சர், இது ஆன்சரா இருக்காது சரியா? மகாபலிபுரம் தான் ஆன்சர், இது ஆன்சரா இருக்காது. அடுத்து 2021ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட நிதி ஆயோக்கின் சுகாதார குறியீட்டின்படி டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய மாநிலங்கள் முதல் 3 இடங்களை பிடித்துள்ளன. அதாவது இங்க என்ன நல்லா கவனிங்க, சுகாதாரம், ஹெல்த் சரியா? ஹெல்த் நம்ம அரசாங்கமும் சரி, எந்த ஆட்சி மாறினாலும் சரி, சுகாதாரனாலே தமிழ்நாடு தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தனமா அடித்து சொல்றாங்க. அதனால இந்த கொஸ்டின் அந்த மனசோட கவனிங்க சரியா? தமிழ்நாடை விட்டு கொடுக்க கூடாது. இனப்பற்று, இனம் சரியா? இந்த 4 ஆப்ஷன் தமிழ்நாடு எந்த ஆப்ஷன் இருக்கோ அது ஆன்சர் சரியா? பி ஆன்சர். மீதி 3 ஆன்சர் இல்ல, மீதி 3 ஆன்சர் இல்ல சரியா? பி ஆன்சர். தமிழ்நாடு 2வது இடம் தான், இருந்தாலும் கேள்வி வந்து முதல் 3 இடம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு உள்ள நுழைச்சிருக்காங்க பாத்தீங்களா? கேள்வி எடுக்கிறவங்க நம்ம இனத்தை விட்டு கொடுக்கிற மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி கேள்வி எடுப்பாங்க. டிஎன்பிஎஸ்சில தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தானே இருக்கு. தமிழ்நாடு மெட்ராஸ், தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கணும் சரியா? ஐஐடி மெட்ராஸ், தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கிபி 1894 காசி நகரி பிரச்சாரணை சபா டேஷில் நிறுவப்பட்டது? டெல்லி, மும்பை, மெட்ராஸ், கல்கட்டா. இல்ல நம்ம இனம் ஆன்சர் என்ன? மெட்ராஸ். சோ மெட்ராஸ் இஸ் த ஆன்சர். இது 3 ஆன்சரா இருக்காது சரியா? இது 3 ஆன்சரா இருக்காது, மெட்ராஸ் தான் ஆன்சர். இனப்பற்று, நம்ம இனம் ஜெயிக்கணும்.
நம்ம இனம் ஜெயிக்கணும், நம்ம இனம் ஜெயிக்கணும். அமராவதி உள்ள ஸ்துபி எதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு? ஸ்துபா ஆஃப் அமராவதி இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட்? நாகராவா, வெசராவா, முகலாயரா, திராவிட கட்டடக்கலை. நம்ம இனம் எது? திராவிட கட்டடக்கலை. சரியா? நம்மளோட தமிழ்நாடு சார்ந்தது எது? அதான் நம்ம இனம் எது? திராவிடம். சரியா? அப்ப திராவிட கட்டடக்கலை இஸ் ஆன்சர். சோ திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர். இது क्वेश्चन தெரிஞ்ச क्वेश्चन தான். இதுக்கு ஆன்சர் திராவிட கட்டடக்கலை தான். சரியா? நான் சொல்றது தெரிஞ்ச क्वेश्चनக்கு இல்ல, தெரியாத क्वेश्चनக்கு. நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன். நீங்க பார்க்கக்கூடிய क्वेश्चन வேணா தெரிஞ்ச क्वेश्चन இருந்தாலும் கூட, ஆனா எக்ஸாம்ல தெரியாத क्वेश्चनக்கு இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க. நான் அப்படி சொல்ல போறேன். சரியா? அப்ப இது வரைக்கும் ஒரு 6 எக்ஸாம்பிள்ஸ் எழுதனா, இது எல்லாமே 2022ல டிஎன்பிஎஸ்சி கேட்ட क्वेश्चंस. நான் இது நாயத்த क्वेश्चन இல்ல, டிஎன்பிஎஸ்சி கேட்ட क्वेश्चंस வச்சு நான் சொல்றேன். சரியா? சோ எல்லாமே நம்ம இனம் ஜெயிக்கணும், நம்ம இனம் ஜெயிக்கணும். அதுல மட்டும் கான்சன்ட்ரேஷனா இருங்க. சரியா? 4 மாநிலங்கள்ல நம்ம மாநிலம் இருந்துச்சுன்னா நம்ம மாநிலம் ஆன்சர், 4 மாவட்டங்கள்ல நம்ம மாவட்டம் இருந்துச்சுன்னா நம்ம மாவட்டம் ஆன்சர், 4 கட்டடக்கலையில நம்ம கட்டடக்கலை இருந்துச்சுன்னா நம்ம கட்டடக்கலை ஆன்சர், 4 நகரங்கள்ல நம்ம நகரம் இருந்துச்சுன்னா நம்ம நகரம் ஆன்சர். இது வந்து 90% அப்படிதான் இருக்கும். நான் சொல்றேன் 90% அப்படிதான் இருக்கும். இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஐஐடி மெட்ராஸ்ல யோசிச்சல, அப்புறம் மெட்ராஸ் அதெல்லாம் யோசிச்சல, அதுமே யோசிச்சுங்க. சரியா? நான் சொல்றது தெரியாத கேள்வி, தெரியாத கேள்வி, தெரியாத கேள்வி. ரைட்டா? ட்ரிக் 2 வந்து 1 2 3 கேம். அது என்ன சார் 1 2 3 கேம்? இப்பலாம் ரீசெண்டா ஒரு மாதிரி ஆப்ஷன்ஸ் பாப்பீங்க, 1 2 3 4 2 3 4 1 3 4 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நான் ப்ரீவியஸ் 2022 வச்சே சொல்றேன், கவனிங்க. 1 2 3 2 3 4 1 2 ஒன்லி 2 3 ஒன்லி. இந்த 4 ஆப்ஷன்ல எப்பவுமே எது ஆன்சரா இருக்கும்னா இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று தான் ஆன்சரா இருக்கும், இது ஆன்சரா இருக்காது. எப்பவுமே இந்த மாதிரி 1 2 3 4ல 2 நம்பர், ஒரு நம்பர் சின்ன நம்பர்ஸ் எப்பவுமே ஆன்சரா இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு 1 2 3 2 3 4 2 ஒன்லி 4 ஒன்லி. இப்போ இந்த நாள்ல கண்டிப்பா இது 2 தான் ஆன்சரா இருக்கும், இது 2 ஆன்சரா இருக்காது, இது 2 ஆன்சரா இருக்காது, இது 2 தான் ஆன்சரா இருக்கும். சரியா? சோ இந்த ட்ரிக் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. எடுத்துக்காட்டுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோட ப்ரூவ் பண்றேன். இந்த கேள்வியை கவனிங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது எவை சரியாதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. 4 கொடுத்துருக்காங்க. டைரக்டா ஆப்ஷன்ஸ்க்கு வாங்க. சரியா? இப்ப பாருங்களேன், பெரிய ஆப்ஷன் ஆன்சரா இருக்காது, இந்த ஆப்ஷன் தான் ஆன்சரா இருக்கும். நான் சொல்றது 90% தெரியாத கேள்விக்கு. சரியா? இந்த கேள்வி தெரிஞ்சா கூட தெரியாத கேள்விக்கு நான் சொல்றேன். ரைட்டா? சரி, ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? 1 and 4 is the answer. என்ன கேள்வி இது? Which are the following statement is correct? ஓகே, இது கரெக்ட். Universal Declaration of Human Rights was adopted on 1948. ஆமா, நம்ம படிச்சது தானே. ஐநாவின் மனித உரிமை அறிக்கை இருக்குல்ல, 1948 தானே படிச்சதானே. அப்போ 1 கரெக்ட், 1 கரெக்ட். சரியா? 1 எது கரெக்ட் தானே கேக்குறாங்க. எது கரெக்ட்ங்கிறது 1 கரெக்ட், 1 and 4 கரெக்ட். ஞாபகம் வச்சுங்க. இங்க பாருங்களேன், பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனம் மொத்தம் 32 விதிகள், மொத்தம் 30 விதிகள் நம்ம படிச்சிருக்கோம். 32 விதிகள், 3வது 1 தப்பு. இப்ப 3 இருக்க கூடாதா? ஏவும் பியும் போச்சா? 1 4 இஸ் தி ஆன்சர், 1 4 இஸ் தி ஆன்சர். அல்டிமேட்டா 3 இத தூக்கினா 1 4 தான் ஆன்சர். சரியா? சோ அப்ப எது சின்ன 1 2 3 4ல எது சின்னதா இருக்கோ அது எப்பவுமே ஆன்சர். இன்னொரு ப்ரூஃப் பார்ப்போம். அறிவியலின் பின்வரும் இதெல்லாம் பார்ப்போம். கீழே ஆப்ஷனுக்கு வாங்க. ஓகேவா? இப்ப 4 ஆப்ஷனை பாருங்க. இது 3, இது 2 ஆன்சரா இருக்காது, இது 2ல தான் ஏதோ ஒன்று ஆன்சர், இது 2ல தான் ஏதோ ஒன்று ஆன்சர். ஆனா 3 மட்டுமா 4 மட்டுமான்னு சொல்லிட்டு கேள்வியை பார்ப்போம். அறிவியலின் பின்வரும் பண்புகளில் எது உண்மை அல்லன்னு கேக்குறாங்க. அறிவியல் பண்புகள்ல எது உண்மை இல்லைன்னு கேக்குறாங்க. 3 4 இல்ல 2ல ஏதோ ஒன்று ஆன்சர் இப்ப நம்ம அடிக்கணுமா? சரி, இதன் முடிவுகள் நிரந்தரமானவை. அறிவியல் முடிவுகள்ல நிரந்தரமானவையா? நியூட்டன் கண்டுபிடிச்சா ஐன்ஸ்டீன் தப்புல சொல்றாரு. ஒருத்தவங்க கண்டுபிடிக்கிறதா இது இல்ல வேற ஒண்ணுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு சொல்றாங்களே. ஜே தாம்சன் கண்டுபிடிக்கிறத என்எஸ் ரூதர்ஃபோர்ட் மாத்தி சொல்றாரு, இதுவும் இருக்குப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அறிவியல் முடிவுகள் எப்பவுமே நிரந்தரமானவை இல்ல, மாறக்கூடியவை. அப்ப இதுக்கு வந்து 3 4 ஒரு 2 ஆப்ஷன் தூக்கியாச்சுல, அது நிம்மதி. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று யோசிங்க, உளவியல் யோசனை யோசிச்சு 3 மட்டும் தான் ஆன்சர்ங்கிறத அடிச்சிடலாம். சரியா? இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து 3 only is the answer. இதான் உண்மையான ஆன்சரும் கூட. ரைட்டா? அடுத்து, பின்வருவற்றில் கேஸ்டரைன் இயக்கத்துடன் தொடர்பில்லாதது எது? கேஸ்டரைன் ஏதோ ஒரு ஸ்கீம் போல, அதுக்கு தொடர்பில்லாததுன்னு கேக்குறாங்க. தொடர்பில்லாதது. சரியா? ஆப்ஷன்ஸ் வாங்க. 1 மட்டும், 2 3 மட்டும், 1 2 மட்டும், 4 மட்டும். இது 2 ஆன்சரா இருக்காது, இது 2ல தான் ஏதோ ஒன்று ஆன்சர். சரியா? இந்த 2ல தான் ஏதோ ஒன்று ஆன்சர். தொடர்பு இல்லாததுன்னு கேக்குறாங்களா? தொடர்பு இல்லாததுன்னு கேக்குறாங்க. சரியா? அப்பனா 1 4 தொடர்பு இல்லாததுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா இல்ல எது ஆன்சர்ங்கிறத பார்க்கணும். அப்ப 2 3 தொடர்புடையது போல, 2 3. ரெண்டாவது பாருங்களேன், இந்த கேஸ்டரைன் கேம்பெயினா எதுக்கா? டேமை செக் பண்ணவா, டேமை செக் பண்ணவா. இப்ப 1 4 4வது கவனிங்க. இந்த கேம்பெயின் வந்து எதுக்குன்னு சொல்லிட்டு 4ல சொல்றாங்க பாருங்களேன். ஓபன் தி இன்ஸ்டிடியூஷன் டு கைட் பீப்பிள் டு ஹார்வெஸ்ட் ட்ரெயின். இங்க பாருங்க, 2 கரெக்ட். 2ல கேஸ்டரைனுக்கு என்ன ஸ்கீம்னா என்னன்னு சொல்லிட்டாங்க. டேமை செக் பண்றேன்னு சொல்லிட்டு 2 கரெக்ட். ஏன்னா இது 2ல தானே ஏதோ ஒன்று ஆன்சர். ஆனா 4ல அந்த ஸ்கீம் வேற ஏதோ ஒன்னு சொல்லிட்டு 4ல சொல்றாங்க. 2 கரெக்ட்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, அப்ப டேமை செக் பண்றதா இதோட எய்மே. அப்ப 4 தப்பு. சரியா? 4 தப்பு, 4 தப்பு. அப்ப 4 தப்பு, மீதி 3 கரெக்ட். 1 கரெக்ட் தான். அப்ப
கேட்ச் த ரெயின், இந்த இயக்கமானது தேசிய நீர் பணி. இங்க பாருங்களேன், ரெயின்னா மழை, அது நீர். தேசிய நீர் பணி அப்படின்னா நேஷனல் வாட்டர், வாட்டர்னாலே நீர். அப்ப இது கரெக்டா தான் இருக்கும், ஒன்னு கரெக்டா தான் இருக்கும். அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஒன்னு கரெக்ட், இது ஆல்ரெடி தூக்கிட்டோம். 4 தான் தப்பு, 4 மட்டும் இஸ் த ஆன்சர், 4 மட்டும் இஸ் த ஆன்சர். பொருத்தம் இல்லாததை தேர்ந்தெடுத்தவும். சுபா சொக்கார் இது அது இருக்கு சரியா. இப்ப ஆப்ஷனை பாருங்க, இங்க இது வந்து முகலாயர்களோட அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் சரியா. இது தூக்கிடுங்க, இது தெரிஞ்சா அடிச்சிருங்க, தெரியாத மாதிரி வேற இருந்துச்சுன்னா சொல்றேன். இது ரெண்டுல ஏதோ ஒன்று ஆன்சரு சரியா, ரெண்டுல ஏதோ ஒன்று ஆன்சரு. என்னன்னு பாப்போமா, 2 மட்டுமா 4 மட்டுமா? எது வந்து இன்கரெக்ட், இன்கரெக்ட்னு கேக்குறாங்க. ஞாபகம் வச்சுங்க, கரெக்ட் எது இன்கரெக்ட் எதுன்னு பார்க்கணும் சரியா. இன்கரெக்ட். சர்க்கார் ஃபௌஜ்தார் கேள்விப்பட்ட மாதிரியே இல்ல, நானே ஷார்ட்கட் போட்டு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சர்க்கார் ஃபௌஜ்தார். பக்ஷின்னு எங்கேயா முகலாயர்கள் இதுல கேள்விப்பட்டீங்களா? வில்லேஜ் பக்ஷி, பக்ஷியா என்னடா பக்ஷி, ஏன்னா வெளில என்ன பக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு இது 6 முடியுது. ஏதாவது யோசிங்க, 6 ஃபௌஜ்தார் ஏதாவது வச்சிருப்பாங்க போல, முகலாயர்கள் ஏதாவது வச்சிருப்பாங்க போல இப்படி சரியா. அப்ப 2 வந்து கரெக்ட், 4 தான் தப்பு, 4 மட்டும் மிஸ் த ஆன்சர். ஆல்ரெடி இதையும் தூக்கிட்டோமா, இப்ப இதையும் தூக்கிட்டோம். ஆன்சர் வந்து 4 மட்டும் மிஸ் த ஆன்சர். அடுத்து செறிவு குறியீடு எவ்வாறு கணக்கப்படுகிறது? கான்சன்ட்ரேஷன் இண்டெக்ஸ் வாஸ் கால்குலேட்டட் பை, பெருசா கொடுத்துருக்காங்க, நம்ம ஆப்ஷனுக்கு போடுவோம் சரியா. இது ஆன்சரா இருக்காது, இது ரெண்டுல தான் ஏதோ ஒன்று ஆன்சரு. 2 மற்றும் 3 மட்டும் சரியா. இந்த 2 மற்றும் 3 மட்டும்ல எது ஆன்சர் பார்த்துருவோம். கான்சன்ட்ரேஷன் இண்டெக்ஸ் வாஸ் கால்குலேட்டட் பை எவ்வாறு கணக்கிடப்படுகிறதுன்னு கேட்குறாங்க சரியா. 2ஆ 3ஆ அப்படி மட்டும் பார்ப்போம். டிவைடிங் ஆக்சுவல் பாப்புலேஷன் பை ஆவரேஜ் பாப்புலேஷன், ஏன்னா ஒரு ஃபார்முலா மாதிரி போட்டிருக்காங்க 2ல. 3ல வாங்க, மொத்த மக்கள் தொகை அதன் உற்பத்திக்கு தரனுக்கு ஏற்ப நிலப்பரப்புடன் தொடர்புடையது. என்னது இது? இங்க கேட்கறது ஏதோ செறிவு குறியீடு எவ்வாறு கணக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு ஃபார்முலா கேட்கறாங்க கொஸ்டின்ல. 3ஆவதுல என்ன பேசுறாங்க இவங்க, என்ன பேசுறாங்கங்கிற ஃபார்முலா மாதிரியா பேசுறாங்க, ஏதோ டெஃபினிஷன் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. 2ஆவது பாருங்க, டிவைடிங் ஆக்சுவல் பாப்புலேஷன் பை ஆவரேஜ் பாப்புலேஷன், உண்மையான மக்கள் தொகையை சராசரி மக்கள் தொகைன்னு கொண்டு வகுத்தல். வகுத்தல் அப்படின்னா என்ன? எவ்வாறு கணக்கு வகுத்தல், கணக்கு வகுத்தல். கண்டிப்பா ஆன்சர் வந்து 2 மட்டும் இஸ் த ஆன்சர், 2 மட்டும் இஸ் த ஆன்சர் சரியா. ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே உளவியலா போட்டு அடிச்சு நவுத்துறோம் பாருங்க ஆன்சர் மக்கா. அடுத்து 2 மட்டும் இஸ் த ஆன்சர். பின்வருவற்றுள் தவறான இணைக்கப்பட்டவை எவை? which are the following are wrongly paired? எப்பா இவ்வளவு பெரிய கொஸ்டினா, ஆப்ஷனுக்கு வருவோம் சரியா. இது ரெண்டும் எப்படி ஆன்சரா இருக்காது, இது ரெண்டுல தான் ஏதோ ஒன்று ஆன்சரு. 1 மற்றும் 2, 3 மற்றும் 4. ஆனா இது ஆர்டிகல் கொஸ்டின், இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எது வந்து தவறுன்னு கேட்குறாங்களா, ராங்னு கேட்குறாங்க சரியா. 1 மற்றும் 2ஆ 3 மற்றும் 4ஆ? இதை மட்டும் பாருங்க, நீங்க நல்லா வரீங்க. சரத்து 44 வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் தானே, யூசிசி பொது சிவில் சட்டம். தன்வார உருவாக்கம் கூட்டுறவு சங்கம்ல சம்பந்தமே இல்லை, இது வந்து கூட்டுறவு சங்கம். ஏன்னா 43B இது சரியா. அப்ப ஆன்சர் வந்து 3, 4 மட்டும் வந்து தவறு. இது தெரிஞ்ச கேள்விதான், இருந்தாலும் ஆப்ஷன்ஸ்க்காக நான் சொல்றேன் சரியா. தெரிஞ்ச கேள்விதான். 3, 4 இஸ் த ஆன்சர், 3, 4 இஸ் த ஆன்சர். ஒரு வாட்டி பார்த்துங்க. 3ஆவது தப்பு. சரத்து 39ங்கிறது செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் தி எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறது சரத்து 50, 39 இல்ல சரியா. 3, 4 தப்பு, 3, 4 தப்பு. கீழ்காணுவற்றில் சிந்து மக்களை பற்றி தவறான கூற்றுகள் எவை? ஸோ கொஸ்டின் பெருசா இருக்கு. இப்போ நல்லா கவனிங்க, இதை தூக்குங்க, இதை தூக்குங்க, இதை தூக்குங்க, இதுதான் ஆன்சர். நான் திரும்ப சொல்றேன், நான் ஸ்ட்ரைட்டா ஆப்ஷன் வர்றது எதுக்காகனா, தெரியாத கொஸ்டின் நீ எக்ஸாம்ல பாக்குறப்ப உடனே ஆப்ஷன் தெரிஞ்ச எல்லா கொஸ்டினுக்கும் டக்குனு இதை அப்படி பார்த்துட்டு போய் ஆப்ஷன் மட்டும் பார்க்காதீங்க. எல்லாத்தையும் படிச்சு பார்த்து ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு அடிக்கணும் சரியா. நான் சொல்றது தெரியாம திரும்ப சொல்லிக்கிறேன், நான் திரும்ப சொல்லிக்கிறேன். என்ன இது 2 மட்டும் இஸ் த ஆன்சர். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோமா. சிந்து சமவெளி பற்றி எது தவறுன்னு சொல்றாங்களா, 2 மட்டும்ங்கிறது தவறா, அதான் செக் பண்ணிக்குவோம். சிந்துவெளி மக்களின் முக்கிய கடவுள் கிருஷ்ணர். முக்கிய கடவுள் கிருஷ்ணரா? ஏதோ புரோட்டா வாங்குவாங்க, ஏன்னா மரத்தை கும்பிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்டு தான், 2 மட்டும் தான் யோசிச்சது கரெக்டு தான். 2 மட்டும் தான் ஆன்சர் சரியா. நான் சொல்றது தெரியாத கேள்வி, இருந்தாலும் செக் பண்ணிக்கணும். தெரியாத கேள்வி ஃபில்டர் பண்ணிட்டு செக் பண்ணி உளவியல்ல ஆன்சர் போடணும். நான் திரும்ப சொல்லிக்கிறேன் சரியா. கீழ்வரும் கூற்றுகளில் நிதி ஆயோக் பற்றிய எந்த கூற்று சரியானது? which are the following is correct about நிதி ஆயோக்? அனைத்து மாநில முதல்வர்களும் சட்டமன்ற ஓகே, இந்த 2 ஆப்ஷன் தூக்கிடுவோம். இந்த 2ல ஏதோ ஒன்று ஆன்சர் சரியா. 1 மட்டும் அல்லது 2 மட்டும் இஸ் த ஆன்சர், 1 மட்டும் அல்லது 2 மட்டும் இஸ் த ஆன்சர். கேள்வி எடுக்கிறவங்க இந்த மாதிரி ஏன் சார் 2 மட்டும் 1 மட்டும் ஏதோ ஒரு ஆன்சர்னா, இவ்வளோ 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஏன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த அதாவது பிஇசின்னு சொல்லிட்டு 2 மட்டும் 1 மட்டும்ங்கிறதுக்கு அந்த ஆப்ஷன் வீணடிக்க மாட்டாங்க, வேஸ்ட் செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி வேஸ்ட் செஞ்சு, அதாவது அந்த ஆப்ஷனே வெறும் 2 மட்டும் 1 மட்டும் வேஸ்ட் செய்யறாங்கன்னா கண்டிப்பா அது ஆன்சரா இருக்கும்னு அர்த்தம் சரியா. இதான் உளவியல், கேள்வி எடுக்கிறவங்களோட உளவியல் அதுதான் ரைட்டா. ரைட். இப்போ 2 மட்டும் 3 மட்டும்ல எது ஆன்சர்? 2 மட்டும் 1 மட்டுமா? என்னது இது?
நிதி ஆயோக் பற்றிய கூற்று எது சரியானதுன்னு கேட்குறாங்களா? 2 மட்டும் 1 மட்டும். சரியா? நிதி ஆயோகின் தலைவர் யார் அப்படின்னா பிரதமர். 2 சரி, 2 சரி. அப்படி 2 சரின்னு தெரிஞ்சாலே எது என்ன கேட்குறாங்க? தவறா சரியா பற்றிய கூற்று சரியானது கேட்குறாங்களா? 2 மட்டும் சரி. அது 2 மட்டும் சரி. 2 only is the answer. 2 மட்டும் சரி. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆல்ரெடி இதையும் தூக்கிட்டோம். இந்த 2ல ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. சரியா? கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறானது? அரசியல் உரிமைகள் உள்ளடக்கியது. இங்க வாங்க, இது 3 தூக்குங்க. இதான் ஆன்சர். சரியா? தெரியாத கேள்வி இருந்தாலும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்குவோம். Who among the following political rights include? இது கேள்வி வந்து 9th புக்ல ஈக்குவாலிட்டின்னு நினைக்கிறேன். சமத்துவம் கூட அப்படியே இந்த 3 லைன் அப்படியே கொடுத்துருப்பாங்க. நான் கூட இப்ப ரீசெண்டா கூட நடத்துறேன். சரியா? நாட் டு கிரிட்டிசைஸ் த கவர்மெண்ட்ல வந்து அரசியல் உரிமைகளுக்கு எதிரானது. கிரிட்டிசைஸ் த கவர்மெண்ட். அரசு தப்பு சொன்னா கேள்வி கேட்கணும். சரியா? சோ 3 மட்டும் இஸ் த ஆன்சர். 3 மட்டும் இஸ் த ஆன்சர். பீனாலை விட வலிமை மிகு மற்றும் 3 அதே எலக்ட்ரான் கவர்திறன் கொண்ட தொகுதிகள் பெற்றுள்ள அமிலம் எது? சயின்ஸ்லயும் அடங்கும். சரியா? சயின்ஸ்லயும் அடங்கும். இதை மட்டும் தூக்கிடுங்க. மீதி 3 இருக்கு. ஆனா சரியா? இப்பதான் மாட்டிக்குவீங்க. மீதி 3 இருக்கு. நானும் நிறைய கொஸ்டின்ல பார்த்தேன், நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தேன். 4 only எதுக்கு இருக்கோ அது ஆன்சரா இருக்கு. 4 only எதுக்கு இருக்கோ அது ஆன்சரா இருக்கு. இருந்தாலும் வந்து அமிலங்கள் காரங்கள் படிச்சவங்களுக்கு தெரியும். வலிமை ஸ்ட்ராங்கர் ஆசிட், அதாவது எது ஸ்ட்ராங்கர் ஆசிட்னு கேக்குறாங்க. பென்சாயிக் அமிலத்தை தூக்கி எறிங்க. என்ன தூக்கி எறிஞ்சிட்டீங்க, 2 ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சா? ஓட்டோலிக்கு, பென்சாய்க்கு, பிக்ரிக்கு. இதுல எது சம்பந்தமில்லாத, அதாவது எது கேள்விப்படாத மாதிரி இருக்கு? பிக்ரிக்கா? 4 only is the answer. சரியா? சோ அது முதல்ல அந்த இதை தூக்கிட்டோம்ல, அது கவனிங்க. Which ball is projected upwards, there is an increase in its potential energy. பந்தை மேலே எறியும் போது அதன் மேலே செல்கிறது, அப்போது பந்தில் கீழ்கணத்தில் எது அதிகரிக்கிறது? இப்ப இந்த ஆப்ஷன் தூக்கிடுங்க. இது 2ல ஏதோ ஒன்று ஆன்சரு. ஒரு பந்தை வந்து நான் மேலே கொண்டு போறேன். சரியா? ஒரு மேலே கொண்டு போறப்ப அதோட எது அதிகரிக்குது அப்படின்னா, இப்போ ஒரு பந்தை வந்து நம்ம மேலே கொண்டு போறோம்னா அதுக்கான பொட்டன்ஷியல் அதிகரிக்குது. அதாவது அதுக்கான நிலை ஆற்றல், சாத்தியமான ஆற்றல் அதிகரிக்குது. விட்டா அது ஒரு பொட்டன்ஷியல் ரிலீஸ் பண்ணும், அப்படியே கீழே உழுகும். சரியா? அது ஒரு பொட்டன்ஷியல் நான் அதிகப்படுத்தி நிப்பாட்டுறேன்னு அர்த்தம். சரியா? சோ ஆன்சர் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஆன்சர் வந்து என்னன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. 1 மட்டும் இஸ் த ஆன்சர். 1 மட்டும் இஸ் த ஆன்சர். இந்தியாவின் யூனியன் பிரதேசங்களை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானவை? இவ்வளவு பெருசா இருக்கா? ஓகே. இப்ப இந்த ஆப்ஷன் தூக்கிடுங்க. இது 2ல ஏதோ ஒன்று ஆன்சர் அப்படின்னு வச்சுக்கோங்க. தெரியாத கேள்வி. சரியா? அப்படி இருக்கிற பட்சத்துல இந்தியாவின் யூனியன் பிரதேசம் பற்றி எது உண்மைன்னு கேக்குறாங்களா? நல்லா கவனிங்க. யூனியன் பிரதேசம்னா பார்ட் 8 பகுதி 8 பகுதி 7 சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப 2 தப்பு. 2 தப்புங்கிறப்ப நமக்கு என்ன வரும்? இதையும் தூக்கிட்டோமா? எதை தூக்கிட்டோம்? ஆல்ரெடி இதையும் தூக்கிட்டோம். இப்ப 2 தப்பாச்சு. 1 மற்றும் 3 சரி. 1 மற்றும் 3 சரி. இந்த கேள்வி எதை பத்தி? காஷ்மீரை பத்தி நினைக்கிறேன். காஷ்மீரை பத்தி. ஆமா, காஷ்மீர் பத்தி கேள்வியெல்லாம் படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லைங்க. நான் ட்ரிக்கை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். கீழ்கணத்தில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? சரத்து 361 356 இது நிறைய இருக்கா? ரைட். எப்படியும் இது ஆன்சரா இருக்காது. சரியா? இது ஆன்சரா இருக்காது. 4 only தான் எப்பவுமே ஆன்சரா இருக்கும். ஆன்சர் வந்து 4 only. ஆனா இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். 361 352 356 360 தெரிஞ்சது. அதனால இதுக்கெல்லாம் அப்படி பயன்படுத்தாதீங்க. 361 பிரசிடென்ட்டோட பவர். ஏன்னா பிரசிடென்ட் கவர்னருக்கான அந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து தவிர்க்கலாம். 52 நேஷனல், இது ஸ்டேட் எமர்ஜென்சி. 360 வந்து நிதி ஆணையம் இல்ல, நிதி எமர்ஜென்சி, அவசர நிலை. சோ 4 only is the answer. எப்பவுமே 4 only ஆப்ஷன் இருந்துச்சு, அது ஆன்சரா இருக்கும். தெரியாத கேள்வி நான் சொல்லிக்கிறேன். சும்மா வந்து என்ன சார் இப்படியே சொல்றீங்கன்னு சொல்லக்கூடாது. சரியா? தெரியாத கேள்வி. லாஸ்ட் கொஸ்டின். இந்த இதுல இந்தியாவின் இருப்பிடம் மற்றும் பரப்பளவு குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது சரியானவை? செய்ய பாருங்களேன். இந்த ஆப்ஷன்ல பெரிய ஆப்ஷன்ல தூக்கிடுங்க. இந்த 2ல ஏதோ ஒரு ஆன்சர். 2 3 அல்லது 1 3ல ஆன்சர் ஏதோ ஒன்று இருக்கு. சரியா? அதுல எது ஆன்சரா இருக்கும் அப்படின்னா, இந்தியாவின் இருப்பிடம். which are the following statements are true to the location of extent of India? India is divided into almost 2 equal levels by tropic of Cancer. ஆமா, இந்தியால கடற்கரைக்கு மேல கடற்கரைக்கு கீழே சொல்லிட்டு 2ஆ பிரிக்கலாம்ல. அப்ப 1வது கரெக்ட். சரியா? நம்ம ஆல்ரெடி எதை தூக்கணும்? இது 2யும் தூக்கிட்டோமா? இப்ப 1வது கரெக்டா? இதையும் தூக்கிடுங்க. இதான் ஆன்சர். 1 and 3 மட்டும் இஸ் த ஆன்சர். 1 and 3 மட்டும் இஸ் த ஆன்சர். சரியா? இப்ப நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே 2022 கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். 1 2 3 கொஸ்டின்ஸ். 1 2 3 2 3 4 1 1 4 அப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ். எல்லா கொஸ்டின்ஸ். ஏன்னா வந்து 2 3 கொஸ்டின் காட்டினா உங்களுக்கு ஒரு இது வராது, நம்பிக்கை வராது. அதனால தான் எல்லா கொஸ்டின்ஸும் நான் எடுத்து காட்டுறேன். சரியா? ட்ரிக் 3 வந்து குரூப்ல டூப். எப்பவுமே ஒரு 4 ஆப்ஷன் இருக்குன்னா 3 ஆப்ஷன்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு சைடுல இருக்கும், ஒரு ஆப்ஷன் சம்பந்தம் இல்லாம இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு 4 தலைவர்களை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா 3 பேர் வந்து ஃபேமஸான தலைவர்களை கொடுத்துருப்பாங்க, 4 பேர் ஃபேமஸ் இல்லாத ஒரு தலைவரை சொல்லியிருப்பாங்க. அது ஆன்சரா இருக்கும். இல்லைன்னா 3 பேர் ஃபேமஸ் இல்லாத தலைவரை சொல்லியிருப்பாங்க, 4வது நபர் ஃபேமஸான ஒரு தலைவரை சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபேமஸான தலைவர் ஆன்சரா இருக்கும். அதான் குரூப்ல டூப்னு அர்த்தம். எடுத்துக்காட்டு
எடுத்துக்காட்டு, காந்தியடிகள் சபமதி என்னும் இடத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். அதே போல் ராஜாஜி தமிழகத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். எங்கே அதை உருவாக்கினார்? இப்ப 4 ஆப்ஷன் பாருங்களேன். மதுரை, வேதாரண்யம், சேலம், திருச்செங்கோடு. இந்த 4ல நீங்க இந்திய தேசிய இயக்கத்தில் படிக்கிறப்ப எந்த ஆப்ஷன் நீங்க கேள்விப்படாத பிரபலம் இல்லாதது? திருச்செங்கோடு. சோ திருச்செங்கோடு இஸ் தி ஆன்சர். திருச்செங்கோடு இஸ் தி ஆன்சர். ஏன்னா மதுரை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜார்ஜ் ஜோசப். வேதாரண்யம் கேள்விப்பட்டிருப்பீங்க, உப்பு சத்தியாகிரகம். சேலம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன்னா சேலமே ராஜாஜியோட ஊரு. சரியா? ராஜா சேலம்னு அடிக்க வாய்ப்பு இருக்கு நீங்க, ஏன்னா ராஜாஜினா சேலம் சொல்லிட்டு. ஆனா ஆப்ஷன் எடுக்கிறவங்களோட மனநிலை யோசிச்சு பாருங்க. ஆப்ஷன் எடுக்கிறவங்களோட மனநிலை யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி திருச்செங்கோடுன்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு இதை வந்து ஆப்ஷன் எடுக்கிறவங்க யோசிக்க முடியாது, டக்குல யோசிக்க மாட்டாங்க. திருச்செங்கோடுன்னு எப்படி எடுத்து போட முடியுமா? இப்போ ஒருவேளை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சேலம்னு வைங்களேன், சேலம் தான் ஆன்சர் வைங்களேன். 4வது ஆப்ஷன்ல சென்னை தானே இருக்கணும். அப்படியெல்லாம் யோசிக்க தோணும். சேலம், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அப்படிதானே ஆப்ஷன் இருக்கணும். ஏன் திருச்செங்கோடுன்னு சம்பந்தம் இல்லாம ஒன்று நுழைக்கிறாங்க? ஆப்ஷன் எடுக்கணும் யோசிச்சு பாருங்களேன். எப்படி ஸ்ட்ரைக்கா இருக்கும்? கொஸ்டின் எடுத்துட்டு இருக்கேன், அந்த ஆப்ஷன் எடுக்கிறப்ப திருச்செங்கோடுன்னு எப்படி ஸ்ட்ரைக் ஆகும்? அப்ப அதான் ஆன்சர். ராஜாஜி அங்கதான் ஆசிரமம் ஆரம்பிச்சாரு. சரியா? சோ குரூப்ல டூப்பு திருச்செங்கோடு. எல்பிஜி என்பது டேஷ் கலவையாகும். இங்க கலவைன்னு சொல்லிட்டாங்க. குரூப்ல டூப்பை கண்டுபிடிப்போமா? கலவைனா என்ன அர்த்தம்? இந்த பிளஸ்க்கு இந்த சைடு வேற வேற இருக்கணும். வேற வேற இருந்தா கலவைன்னு அர்த்தம். சரியா? C6 ரெண்டு ஒண்ணா இருக்கு, C2 ரெண்டு ஒண்ணா இருக்கு. இது CH4 C2H1 இருக்கு, ஆனா H4 இருக்கு. ஆனா C2H4 CH4 வராது, ஆன்சர் இல்ல. சோ இதான் ஆன்சர். 4 10 3 8. சரியா? வேற வேற இருக்கு, ரெண்டு கலவை மிக்ஸ் பண்ணா நமக்கு வந்து LPG கேஸ் உருவாயிடும். C4H10 C3H8. ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? பழனிசாமி, வீரய்யன், சுப்பிரமணியம், MC ராஜா. 4 பேர்ல எது கேள்விப்பட்டிருக்கீங்க? அதாவது இந்த 3 பேர் ஃபேமஸ் இல்லாத ஆளு, 4வது நம்பர் ஃபேமஸான ஆளா? ஃபேமஸான ஆளு ஆன்சர். இதான் குரூப்ல டூப்னு அர்த்தம். நான் திரும்ப சொல்லிக்கிறேன், இதுக்கான ஆன்சர் MC ராஜான்னு தெரிஞ்சுக்கணும். தெரியாத கேள்வி. சரியா? திரும்ப சொல்லிக்கிறேன். இதை வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா வச்சுக்கோங்க. இந்த ஒட்டுமொத்த இந்த ட்ரிக்ஸே எக்ஸ்ட்ரான்னு வச்சுக்கோங்க. சரியா? மெய்நகர் G20 எண்ணியல் பொருளாதார மந்திரிகள் கூட்டம் 2020 எந்த நாட்டால் அமைக்கப்பட்டது? G20 கேட்கறாங்க. சரியா? G20 எந்த நாடுன்னு சொல்லி கேட்கறாங்க. சரியா? G20 பணக்கார நாடுகள்லாம் ஒன்னா சேர்க்கிறதா G20. இப்ப குரூப்ல டூப் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா, இந்த 4ல பணக்கார நாடு எது? யோசிச்சாலே எங்க பணக்கார நாடுகளா எப்படி எதை யோசிப்பீங்க? சவுதி ஆன்சர். சவுதி இஸ் தி ஆன்சர். இதெல்லாம் பணக்கார நாடுகள்லாம் கொண்டு வர முடியாது சவுதியை கம்பேர் பண்ணும்போது. ஈரான் ஈராக்லாம் வந்து போர். சரியா? போர் வார் அது மாதிரி இருக்கு. சவுதி தான் ஆன்சர். இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி திட்டம் எங்கு நிறுவப்பட்டது? ராஜஸ்தான், கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், குஜராத். சூரியன் வந்துருச்சா? இந்தியால பாலைவனம் என்ன பாலைவனம்? தார் பாலைவனம் எங்க இருக்கு? ராஜஸ்தான். அங்க தானே தார் பாலைவனம். என்ன சூரிய ஒளி அடிச்சுட்டே தானே இருக்கும். அப்ப எங்க சூரிய ஒளி ஜாஸ்தியா இருக்குன்னு பாருங்க. இங்க இல்ல. ராஜஸ்தான் இஸ் தி ஆன்சர். பின்வரவற்றுள் பூதலிங்கம் ஆய்வுக்குழு எதனுடன் தொடர்புடையது? இப்ப குரூப்ல டூப் நம்ம தேர்ந்தெடுக்கணும். நல்லா கவனிங்க. தொழில் சங்கங்கள், வேலை நிறுத்தம், பூட்டுதல்கள், ஊதியல்கள். முதல் 3 ஆப்ஷன் பாருங்க, எல்லாமே நெகட்டிவ் சார்ந்ததா இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு தொழில் சங்கங்கள், கவர்மெண்ட்டுக்கு வந்து தொழில் சங்கங்கள் வந்து சம்பள உயர்வு கேட்பாங்க, போராட்டம் பண்ணுவாங்க. ஒரு நெகட்டிவானது. நான் சொல்ல தொழில் சங்கங்கள் நெகட்டிவ் சொல்ல, கவர்மெண்ட் பார்வையில் அவங்க போராட்டம் செய்வது கவர்மெண்ட் பார்வையில் சொல்றேன். சரியா? வேலை நிறுத்தம் நெகட்டிவ், பூட்டுதல்கள் நெகட்டிவ், ஊதியங்கள் பாசிட்டிவ். ஓகேவா? அப்ப குரூப்ல டூப்புங்கிறது இதுதான், ஊதியங்கள் தான். குரூப்ல டூப். 1944 இந்திய அரசாங்கம் டேஷ் தலைமையின் கீழ் ஒரு திட்டத்துறையை ஏற்படுத்தியது. SN அகர்வால், MN ராய், டாக்டர் ஜான் மத்தாய், சர் அதேசி லால். சரியா? இந்த 4ல கேள்விப்படாத ஆன்சர் என்ன? 4ல கேள்விப்படாத அதேசி லால். மீதி 3 பேருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் பணக்காரரு. சரியா? ஜான் மத்தாய் பணக்காரரு, MN ராய் கேள்விப்பட்டிருப்பீங்க, கம்யூனிஸ்ட் கட்சி, SN அகர்வால் கேள்விப்பட்டிருப்பீங்க, மக்கள் திட்டம். சரியா? ஆன்சர் வந்து அதேசி லால். குரூப்ல டூப். பின்வற்றில் எந்த ஒரு குறிகாட்டி மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை கணக்கிட பயன்படுத்துவதில்லை? வாழ்நாள் கால அளவு, நுகர்வோர் விலை குறியீடு, கல்வி குறியீடு, தனிநபர் வருமானம். இங்கிலீஷ்ல பாருங்க, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எஜுகேஷன், பெர் கேபிட்டா இன்கம். மனித மேம்பாடுனால என்ன? மேம்பாடு நானே சொல்லியிருக்கேன். மேம்பாடுனா வந்து குவாலிட்டி சார்ந்தது. அதாவது கல்வி, சுகாதாரம், வாழ்வியல், அந்த மாதிரி தான் மனித மேம்பாடுன்னு அர்த்தம். இப்ப இந்த 4 ஆப்ஷன்ல விலைன்னு சொல்றாங்க பாருங்க. விலைக்கும் மனித மேம்பாட்டுக்கும் சம்பந்தம் இல்ல. அது எக்கனாமிக் growthன்னு அர்த்தம். சரியா? இங்க வாழ்நாள் கால அளவு தூக்கிடலாம். கல்விங்கிறது குவாலிட்டி, அதையும் தூக்கிடலாம். தனிம வருமானம், ஒருத்தனோட வாழ்வாதாரம், அதையும் தூக்கிடலாம். சோ நுகர்வோர் விலை குறியீடு வந்து மனித மேம்பாடுக்கு சம்பந்தம் இல்ல, வளர்ச்சிக்கு வேணா சம்பந்தமா இருக்கும். சரியா? சோ குரூப்ல டூப் வந்து நுகர்வோர் விலை குறியீடு. பின்வரவற்றுள் இந்திய ரயில்வே மண்டலம் குறித்து தவறான பொருத்தப்பட்டுள்ள விடையை காண்க. இது ஈஸி தான். நல்லா கவனிங்க. தெற்கு சென்னை கரெக்ட், வடக்கு புதுடெல்லி கரெக்ட், கிழக்கு கொல்கத்தா கரெக்ட், மத்திய பகுதி வந்து ஜெய்ப்பூர். யோசிங்களே, மத்திய பகுதினா ஜெய்ப்பூர் எங்க இருக்கு? மும்பை வேணா இருக்கும். மத்திய பகுதினா மும்பை வேணா இருக்கும். ஜெய்ப்பூர் எங்க? ராஜஸ்தான்ல வருது. சரியா? சோ B இஸ் தி ஆன்சர். இத தவறு. ரயில்வே மண்டலத்துல தவறானது வந்து B இஸ் தி ஆன்சர்.
சுதந்திர இந்தியாவுக்கு ஒரு அரசமைப்பு சட்டம் வேண்டும் என முதலில் பரிந்துரைத்தவர். இதுக்கு ஆன்சர் நமக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன் சரியா. இவங்க 3 வந்து ஃபேமஸ் ஆனவங்களா? இவர் ஃபேமஸ் இல்லாத ஆளு, ஸ்டார்டிங் படிக்கிறவங்க யாருக்குமே இவருக்கு தெரியாது, பின்னாடி தானே தெரியும். அதனால எம்என் ராய் இஸ் தி ஆன்சர். அது மட்டும் நம்ம இனிஷியலோட சேர்த்து கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், ஒரு ஆப்ஷன்ஸ்ல இனிஷியலோட டாக்டர் BR அம்பேத்கர் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஆன்சரா இருக்கும். நான் சொல்றது தெரியாத கேள்விக்கு சொல்றேன் சரி, பெரும்பாலும் சொல்றேன், 100% சொல்றேன், எல்லாமே சொல்றேன் 90% பெரும்பாலும். ஏன்னா கொஸ்டின் எடுக்கிறவங்க ஃபுல்லா கொடுத்துலாம் தான் நினைப்பாங்க சரியா, அதனால சொல்றேன். அடுத்த ட்ரிக், மூணாவது ட்ரிக் வந்து குரூப்ல டூப். ட்ரிக் 4 என்ன? உளவியல். இந்த 3 ட்ரிக் ஃபாலோ ஆகாம வேற மாதிரி விஷயங்கள் கேட்டானா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க. எடுத்துக்காட்டுக்கு உளவியல், இப்ப நம்ம பார்க்க போறது விதவிதமா பார்க்க போறோம். The primary contaminant included in cigar smoke. இங்கிலீஷ்ல கவனிங்க. இப்ப இந்த 4 ஆப்ஷனை பாருங்க. சிகார்னா புகை சரியா. இப்ப கார்பன் மோனாக்சைடு ரிப்பீட் ஆகுதா? இந்த 3ல தான் ஏதோ ஒரு ஆன்சர். பெரும்பான்மையா எது இருக்கோ அது ஆன்சரா இருக்கும் எப்பவுமே சரியா. ஏன்னா கொஸ்டின் எடுக்கிறவங்க கார்பன் மோனாக்சைடு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது ஒரு ஆப்ஷனை விட்டாங்கன்னா டக்குன்னு அடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு பயம் வந்துடும் போல கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கு. அதனால 2-3 ஃபிக்ஸ் பண்ணி விட்டுரும், குழப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழப்ப நினைப்பாங்க. ஆனா அது 4ஆவதுல விட்டுருவாங்கல்ல, கோட்டை விட்டுருவாங்க. அதனால 3ல தான் ஏதோ ஒரு ஆன்சர். சரி சார், அப்ப வேற என்ன சார்? 2வது பாருங்க, பென்சின் இது ரிப்பீட் ஆகுதா? கார்பன் மோனாக்சைடு இது 3 ரிப்பீட் ஆகுதா? அப்ப இந்த 3வது மட்டும் பாருங்களேன், 2 ரிப்பீட் ஆகுதா? அப்ப இதான் ஆன்சர். கார்பன் மோனாக்சைடு பென்சினும். இதனால யோசிச்சுக்குவோம். சிகார் ஸ்மோக்னா ஏர் பொல்யூஷன் சம்பந்தப்பட்டது, கார்பன் மோனாக்சைடுனா காற்று மாசுபாடு, பென்சின்ங்கிறது சிகரெட்ல வந்து பென்சோபைரின் சொல்லக்கூடிய ஒரு இதுதான் கார்சினோஜன் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ பென்சின் இது அப்படியே யோசிச்ச ஆன்சர். ஓகே, கார்பன் மோனாக்சைடு பென்சின் அதான் ஆன்சர் சரியா. இது 3 அது 2 ஆன்சர். அடுத்து கீழ்கண்டவற்றை பொறுத்துக்க. பாலி எத்திலின் இது பீட்டின் அச்சுகள் இப்படி இருக்கா? இப்போ இந்த மேட்ச் ஃபாலோயிங்ல ஏதாவது ஒண்ணுனாச்சும் தெரியுதான்னு பாருங்க. எடுத்துக்காட்டுக்கு நச்சுகள் இருக்கு, பூச்சிக்கொல்லின்னு இருக்கு. ஏதோ ஒரு ரிலேட் ஆகுதா? நச்சுகள் பூச்சிக்கொல்லி, அதாவது இது பண்ண நச்சுகள் பீட்டின் டாக்ஸின் சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் டாக்ஸின் சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா தெரியும், இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா தெரியும். டாக்ஸின்னா இன்செக்டிசைட். ஸோ B3ன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? B3 இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன? இங்க இருக்கா? சி ஆன்சர் இஸ் த ஆன்சர். சி இஸ் த ஆன்சர். முடிஞ்சா சி இஸ் த ஆன்சர். ஓகேவா? இதெல்லாம் வந்து விதவிதமானது. உளவியல்னா விதவிதமான உளவியலை பயன்படுத்தணும். காலநிலை மாற்றம் குறித்த தேசிய செல் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்ட உள்ள முதல் பணி டேஷ் ஆகும். சூரிய ஒளி நகரங்கள் திட்டம் தேசிய இது பண்ணி இங்க இங்கிலீஷ்ல கவனிங்க. இப்படி குத்துறாங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் மிஷன்ங்கிறாங்க பாத்தீங்களா? இந்த ஆப்ஷன்ஸ்ல எங்க மிஷன் இருக்கு? நேஷனல் சோலார் மிஷன் இருக்கு சரியா. இப்ப இந்த 4ல பாருங்க, இவங்க நேஷனல் ஆக்ஷன் பிளான் அண்ட் கிளைமேட் சேஞ்ச்ல முதல் திட்டம் எதுன்னு கேக்குறாங்க. முதல் திட்டம் லான்ச் பண்றவங்க பேரே பிரம்மாண்டமா தானே இருக்கணும் சரியா. இப்ப நான் சோலார் சிட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு பேர் வைக்க தோணுமா? சோலார் கிரீன் பில்டிங் அப்படின்னு பேர் வைக்க தோணுமா? காலநிலை தடுக்கிறதுக்கு டெவலப்மெண்ட் ஆஃப் சோலார் சிட்டிஸ் கேட்சி ஆகணும். அப்ப நேஷனல் சோலார் மிஷன் தான் வச்சிருப்பாங்க கவர்மெண்ட் சொல்லிட்டு அடிக்கலாம். இங்கேயும் மிஷன் இருக்கு, இங்கேயும் மிஷன் இருக்கு சரியா. அதனால அது ஆன்சரா இருக்கும். இங்கேயும் பண்ணி இருக்கு, இங்கேயும் பண்ணி இருக்கு. அதனால மட்டும் நான் சொல்ல தெரியலனா சரியா. PM கதிசக்தி என்பது பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான மாற்று அணுகுமுறையாகும். இது டேஷில் கவனம் செலுத்துகிறது. PN கதிசக்தி உளவியலை வச்சு எப்படி அடிக்கிறது அப்படின்னா, இங்க எக்கனாமின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்திட்டாங்க, இங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க. இதை ரெண்டும் ஞாபகம் வச்சுங்க. எக்கனாமி எஜுகேஷன் எக்கனாமி ஓரளவு ரிலேட் ஆகல. அதாவது சுய உதவி குழுக்கள் எக்கனாமி ஓரளவு தான் ரிலேட் ஆகுது. என்விரான்மெண்ட் எக்கனாமி அந்த அளவுக்கு ரிலேட் ஆகல சரியா. இப்ப இந்த 2ல ஏதோ ஒன்று ஆன்சரு. ஏன்னா பன்முக இணைவு SHG சுய உதவி குழுக்கள். இங்க பாருங்களேன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பொருளாதார வளர்ச்சியும் பெருசா மேக்ரோ லெவல்ல பேசுறாங்க. அப்ப சுய உதவி குழுக்கள் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், சும்மா பெண்கள் வந்து கடன் கொடுக்கக்கூடிய மைக்ரோ எக்கனாமிக்ஸ். பன்முக இணைவுங்கிறது மேக்ரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பெரிய பூங்கா அமைக்கிறது, IT பூங்கா, தொழிற்சாலை, 8 வழி சாலை, அதே பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். அப்ப கண்டிப்பா B தான் ஆன்சரா இருக்கும் சரியா. கவர்மெண்டாவே மாறி யோசிங்க. கவர்மெண்ட் எப்படி யோசிச்சிருப்பாங்க, எப்படி இந்த திட்டத்துக்கு பேர் வச்சிருப்பாங்க, எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. நம்பிக்கை இணையம் தமிழ்நாடு அரசு திட்டம் கூறியது அப்படின்னு எந்த தமிழ்நாடு அரசு திட்டத்துல நம்பிக்கை இணையம்னா என்னன்னு கேக்குறாங்க. இங்க பாருங்களேன், நல்லா கவனிங்க, இந்த 4 ஆப்ஷன் நல்லா கவனிங்க. இங்க பிளாக் செயின் ஆங்கிலத்திலே குறிப்பிட்டிருக்காங்க பாத்தீங்களா. ஏன்னா ஒருவேளை இது ஆன்சர் இல்லாம வேற ஒன்று ஆன்சர் இருந்துச்சுன்னு வைங்களேன். ஏன்னா வேற ஒன்று தான் ஆன்சர், இது ஆன்சர் இல்லைன்னா தவறான ஆன்சருக்கு எதுக்கு இவ்வளவு மெனக்கணும்? அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, கேள்வி எடுக்கிறவங்க ஒருவேளை இது வந்து தமிழ்ல மொழிபெயர்த்து பின்னாடி நீங்க கிரேஸ் மார்க் எதுவும் கேட்டீங்கன்னா, தமிழ்ல மொழிபெயர்த்து இல்ல வேற ஒண்ணுதான் நீங்க ஏதோ மாத்தி போட்டீங்கன்னு சொல்லி கிரேஸ் மார்க் கேட்டீங்கன்னா, அதை முன்னாடியே நினைச்சிட்டு இது கரெக்டான ஆன்சர்னால தான் கரெக்டா அதுக்கு மெனக்கறாங்க பாத்தீங்களா. அப்ப ஏதான் ஆன்சர் சரியா, ஏதான் ஆன்சர்.
இந்திய அரசின் பின்வரும் திட்டங்களுள் துப்புரவு தொழிலாளர்களின் பாதுகாப்பையும் மதிப்பையும் உறுதி செய்வது எது? துப்புரவு தொழிலாளர்களின் பாதுகாப்பும். ஸ்மைலு, நமஸ்தே, அம்பர், பெஸ்ட். துப்புரவு தொழிலாளர்களுக்கான ஒரு திட்டம்ங்க. இந்த நாள்ல என்ன வச்சிருப்பாங்க? கவர்மெண்டாவே மாறி யோசிங்களே. நாள்ல என்ன வச்சிருப்பாங்க? எது கேட்சியா இருக்கு? ஃபர்ஸ்ட் எது அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கு? செகண்ட் எது இருக்கு? நமஸ்தே. சோ நமஸ்தே இஸ் த ஆன்சர். ஸ்மைலு, வெஸ்ட், அம்பரை விட நமஸ்தே தான் வச்சிருப்பாங்க. நமஸ்தே தான் ஆன்சர். தெரியாத கேள்வி. சரியா? கவரும் கலகமும் கையும் இதற்குள்ள யார் அறிவுரை கூறுகிறார்? திருவள்ளுவர் எப்பவுமே யாருக்கு அறிவுரை கூறுவாரு? சரியா? கிங்ஸ், அதாவது வேந்தர்களுக்கு அறிவுரை கூறுவாரு. வேந்தர்கள் இஸ் த ஆன்சர். இதெல்லாம் வந்து திருவள்ளுவராவே மாறிடணும். திருவள்ளுவராவே மாறி யோசிக்கணும். இதான அது இவ்வளவு பெருசா இருக்கு. அதாவது இந்த கூற்று காரணம் கேள்வியில நான் திரும்ப சொல்லிக்கிறேன். ஜென்ரலாவே கூற்றுக்கு காரணம் சரியா இருக்கிற மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். சரியா? இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஏன்னா ஆனா இதை டிஎன்பிசி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால வந்து இந்த கொஸ்டினுக்கு எப்பவுமே நான் சொல்றது ஒரு 70-80% வந்து கூற்றுக்கு காரணம் சரியா இருக்கிற மாதிரி தான் எப்பவுமே கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ்ல நான் பார்த்துட்டேன். ஆனா இந்த வாட்டி டிஎன்பிசி கொஞ்சம் அதை யோசிச்சு வேற மாதிரி கூட செட் பண்ணலாம். அதனால இந்த பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணல. இருந்தாலும் ஒண்ணுமே இல்ல, ஃபுல் பிளாங்க் அப்படின்னா கூற்றுக்கு காரணம் சரிங்கிற மாதிரி அடிச்சுட்டு வாங்க. சரியா? ஃபுல் பிளாங்க் அப்படின்னா. சரியா? எந்த சட்டங்கள் சூழ்நிலை கருதி மாநில அரசுகளை மத்திய அரசு கட்டுப்படுத்தும் அதிகாரங்கள் கூறுகின்றன? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். எப்பவுமே பெருசா இருக்கிறது எப்பவுமே ஆன்சரா இருக்கும். இது ஒரு 80%. ஆனா இதையும் டிஎன்பிசி கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கூற்றுக்கு காரணம் சரி இருக்கிறதும் எப்பவுமே ஆப்ஷன்ல எது பெருசா இருக்கோ அது ஆன்சரா இருக்கிறதும், இது ரெண்டும் நான் வந்து நான் கொஞ்சம், ஏன்னா நம்ம டிஎன்பிசி மாதிரியே யோசிக்கணும். சரியா? டக்குன்னு அவங்க 8னா 16 அடி எடுத்து வைக்க யோசிக்கணும். அதனால வந்து இதை நான் மனசுல வச்சுக்கோங்க. ஃபுல் பிளாங்க், ஒண்ணுமே தெரியலனா ஆப்ஷன்ல எது பெருசா இருக்கோ அது ஆன்சர். நான் இந்த கேள்விக்கு சொல்ல, இந்த கேள்வி ஈஸி. சரியா? நான் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இப்ப இருக்குன்னா அதுல பெரிய ஸ்டேட்மெண்டா இருக்கிறது எப்பவுமே ஆன்சரா இருக்கும். இது வரைக்கும் நான் சொல்ல, இது வரைக்கும் நான் திரும்ப சொல்லிக்கிறேன். கடைசியா பார்த்த 2 கூற்றுக்கு காரணம் சரி அப்படிங்கிற விஷயமும் பெருசா இருக்கிறது ஆன்சருங்கிறதும் டிஎன்பிசி கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு உண்டு. அதாவது இந்த மாதிரி ட்ரிக் அவங்க பயன்படுத்துறாங்க, நம்ம வேற மாதிரி எடுத்துருவோம்னு சொல்லிட்டு எடுக்க வாய்ப்பு உண்டு. அதனால இது ரெண்டையும் ஒண்ணுமே தெரியலனா அடிச்சு விட்டுருங்க. சரியா? இதுலயும் பெருசா இதா இருக்கிறது ஆன்சரா இருக்கும். ஆனா இதெல்லாம் வந்து ஈஸியான கொஸ்டின். சரியா? என்ன கொஸ்டின் இது? என்ன கொஸ்டின்? நான் திரும்ப சொல்கிறேன். தெரியாத கேள்விகள், தெரிஞ்ச கேள்வியில ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணி டெஸ்ட் மாதிரி எழுதிடணும். தெரியாத கேள்வியை கேம் மாதிரி விளையாடணும். நான் இந்த கேம் விளையாண்டுட்டு இருக்கேன். சரியா? எந்த சட்டங்கள் சூழ்நிலை கருதி மாநில அரசுகளை மத்திய அரசு கட்டுப்படுத்தும்? 365. நானே சொல்லியிருக்கேன். சென்ட்ரல் ஸ்டேட்டை கட்டுப்படுத்தினால 365. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். வேற எங்கேயுமே 365 இல்ல, சில மட்டும் தான் இருக்கு. சி இஸ் த ஆன்சர். தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 2016 சிறப்பம்சம் என்ன? இங்க பாருங்களேன். எப்பவுமே ஒரு நம்பர் ஸ்பெசிபிக்கா ஒன்று கொடுத்து மெனக்கறாங்கன்னா அது எப்பவுமே ஆன்சரா இருக்கும். 50% அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எப்பவுமே ஆன்சரா இருக்கும். சரியா? சூஸ் இன்கரெக்ட்லி இதே ட்விஸ்ட் தான் வைப்பாங்க. தவறானது எதுன்னு சொல்றதுலயும் நம்பர் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அந்த நம்பர்ல தான் வந்து ட்விஸ்ட் வைப்பாங்க. சூஸ் கரெக்ட்லயும் நம்பரை தான் கரெக்டா கொடுப்பாங்க. சரியா? இந்த நம்பருங்க இது இருக்கோ அதை யோசிங்க. தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ்ல 50% இடஒதுக்கீடு கொடுத்தது ஜெயலலிதா ஆட்சியில. இது தெரிஞ்ச கொஸ்டின். சரியா? தெரிஞ்ச கொஸ்டின். நான் இப்ப கடைசியா சொன்ன ஒரு 3-4 விஷயம் இருக்குல்ல, கூற்றுக்கு காரணம் சரி, எப்பவுமே ஆப்ஷன்ல பெருசா இருக்காது ஆன்சரு, அப்புறம் நம்பர் எங்க மெனக்கட்டு கொடுத்துருக்காங்களோ அது எப்பவுமே ஆன்சரா இருக்கும் அப்படிங்கிறது, இது 3மே பிளாங்கா இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. சரியா? மீதி எல்லாமே கொஞ்சம் யோசிங்க. வேற ஏதாவது பின்வரவற்றை பொறுத்துக. கரோ, அசாம், குக்கி, மிசோரம், தோடர் தமிழ்நாடு, மிரி. இது இப்ப தோடாஸ் வந்து தமிழ்நாடு. C3ன்னு கண்டுபிடிச்சாச்சா? நம்ம இனப்பற்ற யோசிங்க. C3னா எது? C3 C3னா 2 இருக்கா? ஓகே. இப்ப வேற ஏதாவது யோசிங்க. அசாம் கரோ. கரோங்கிறது மேகாலயா பக்கத்துல. மேகாலயாவுக்கு மேல இருக்கக்கூடிய மாநிலம் தான் அசாம். மலைகள் அசாம்லயே லைட்டா தொடும். அப்ப கரோனா அசாம் கண்டிப்பா இருக்கும். சோ A1 2 3 1 2 3 4. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். மூலூர் ராமாமுதம் அம்மையார் கல்விக்கு பெறுது. இது இப்ப இந்த 4 ஆப்ஷன்ல எது பெருசா இருக்கு? இதா பெருசா இருக்கு. ஏன் பெருசா இருக்கிற ஆன்சர் சொல்றேன்னா, அந்த கேள்விக்கான ஆன்சர் பெருசா இருக்கனா அப்படியே விட்டுருவாங்க. அப்படியே பெருசா இருக்கனா அதை சுருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க கிரேஸ் மார்க் கேட்டீங்கன்னா அப்ப அது உண்மை தானே, அது உண்மையா அப்படியே உண்மையாவே விட்டுருவாங்க. அதனால தான் பெருசா இருக்கிற ஆன்சர் எப்பவும் சொல்றோம். சரியா? ஆப்ஷன் சி இதுக்கு ஆன்சர். 6 முதல் 12 வகுப்பு வரை தமிழக அரசு பள்ளிகளில் பயின்ற இளம்பட்ட வகுப்பு வரை மாணவர். ஓகேவா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு ஜோடியிலும் இங்க பாருங்க. நான் இந்த கிளாஸ் ஃபுல்லாவே நான் எதுவும் டீச் பண்ணல. திரும்ப சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஆப்ஷனை பாக்குறேன், அடிக்கிறேன், ஆப்ஷனை பாக்குறேன், அடிக்கிறேன், ஆப்ஷனை பாக்குறேன், லாஜிக்கா யோசிக்கிறேன், அடிக்கிறேன். அவ்வளவுதான். நான் எங்கேயுமே டீச் பண்ணல. அதெல்லாம் நான் ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். சரியா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு ஜோடியிலும் வலிமை மிகு அமிலத்தின் தேர்வு செய்யவும். இதெல்லாம் யோசிச்சு அடிங்க. ஏன்னா தண்ணி எப்பவுமே வந்து லாஸ்டா வந்துடணும். தண்ணி எப்பவுமே லாஸ்ட். அமிலத்திலே கடைசி தண்ணி. ஏன்னா pH 7. அப்ப தண்ணி லாஸ்ட்ல இருக்கிறது. இது 2 ஆப்ஷன். இந்த 2 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆன்சர்.
சரியா? பிளஸ் அயனி இருக்குல்ல, அந்த பிளஸ் ஃபர்ஸ்ட்ல வரணும். இது ரெண்டுலயுமே பிளஸ் வருது, ரெண்டாவதுலயுமே பிளஸ் வரணும். அயனிலே ஸ்ட்ராங்கஸ்ட் கேக்குறாங்கன்னா பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் அப்படின்னு போகணும். ஸோ ரெண்டாலுமே பிளஸ் வருது, அப்ப இது கண்டிப்பா இது ஆன்சர். இது கொஞ்சம் சயின்ஸ் தெரிஞ்சா ஈஸியா அடிக்கலாம். சரி, ஓகே, இது விடுங்க. புறா என்னும் சொல்லின் சரியான விரிவாக்கத்தை. புறானா வந்து அப்துல் கலாமோட ஸ்ட்ராட்டஜி, ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். இங்க பாருங்களேன், ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரைட் ஏரியாஸ், யூஷுவல் அம்யூனிட்டிஸ் ரூரல் ஏரியாஸ். சில இதை வந்து இங்கிலீஷ், தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்லயும் பாருங்க. சரி, இங்கிலீஷ்ல பாக்குறப்ப எது அர்த்தம் கொடுக்குது, எது நல்ல அர்த்தமா கொடுக்குது? ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ், இதான் நல்ல அர்த்தம் தருது. அர்பன் விஷயங்களை ரூரல் ஏரியா, கிராமப்புற மக்கள் கொடுக்கணும். அப்ப கண்டிப்பா இதான் ஆன்சரா இருக்கும். விரிவாக்கம் கொஸ்டினுக்குலாம் லாஜிக் கொஞ்சம் நல்லா சைக்காலஜியா யோசிங்க. சரியா? உளவியல்லாம் வந்து இந்த மாதிரி மேஷப்பா இருக்கும். சரியா? இது மாதிரி மேஷப்பா தான் உளவியல். ஒருவருக்கு சிறந்த அணிகலங்களாக இருப்பவை எது எது என வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? சிறந்த அணிகலங்கிறாங்க. சிறந்த அணிகள்னா ஜொல்லு. ஜொல்னா என்ன? என் தங்கம் அப்படின்னு பாராட்டுவாங்க. என் தங்கம் அப்படின்னு பாராட்டுவாங்க. இப்ப ஃபேமிலி லைஃப் இதை தூக்கிடலாம். சரியா? அதை தூக்கிடுங்க. ஏன்னா லவ் அண்ட் விச்சோ தூக்கிடுங்க. இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று ஆன்சர். என் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை பாராட்டுவாங்கன்னா, யார் பண்புடையவனோ, யார் ரொம்ப அமைதியான அடக்கமான இருப்போனோ, அதான் என் தங்கம் அப்படின்னு பாராட்டுவாங்க. அதெல்லாம் சும்மா இதை யோசிங்க. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, நம்ம பாட்டி பாராட்டுவாங்க, அதெல்லாம் யோசிக்க. அப்படின்னா கண்டிப்பா பணிவும் இன்சொல்ல முடியவர்கள் தான் வந்து ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது ட்ரூ ஜுவல்ஸ், சிறந்த அணிகள்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். பல்வேறு சமுதாயங்களுக்கு இடையான சமூக கல்வி மற்றும் உளவியல் நல வாழ்வு தொடர்பான சிந்தனை டேஷ் எனப்படும். சமுதாய நல்லிணக்கம், தேசிய ஒருங்கிணைப்பு, பெண்கள் முன்னேற்றம், சமுதாய நலம். ஓகே, இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், நல்லா கவனிங்க. சமூக கல்வி உளவியல் 3 கொடுக்குறாங்க. இந்த 4ல எது சமதளவையோ அதெல்லாம் தூக்கிடுங்க. சரியா? கம்யூனுவல் ஹார்மோனி அப்படிங்கிறாங்க. சமுதாய நல்லிணக்கம் இதை அப்படியே வச்சுங்க. நேஷனல் இன்டகிரேஷன், தேசிய ஒருங்கிணைப்பு, இதையும் அப்படியே வச்சுங்க. பெண்கள் மேம்பாடு இதை தூக்கிடுங்க. ஏன்னா மேல சமூக கல்வி மற்றும் உளவியல்னு சொல்றாங்க. பல்வேறு சமூகங்களுக்கு இடையான டேஷ் 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 நல்வாழ்வு தொடர்பான சிந்தனை டேஷ் 3 பேரையும் கொடுத்துட்டு வெறும் பெண்களை மட்டும் கொடுக்குற மாதிரி அது 3 எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. 3வது இருக்காது. சமுதாய நலத்தையும் தூக்கிடுங்க. அதாவது கம்யூனிட்டி ஹெல்த்தை தூக்கிடுங்க. ஏன்னா இங்க எஜுகேஷன் சொல்றாங்க, ஹெல்த் இருக்கு. அதாவது அப்படியே ரிலேட் பண்ணி ஏன்னா சமதளத்துல தூக்கி விட்டே வாங்க. இப்ப இது ரெண்டுல ஏதோ ஒன்று ஆன்சர். தேசிய ஒருங்கிணைப்பு இஸ் த ஆன்சர். ஏன்னா சமூக கல்வி மற்றும் உளவியல் எல்லா மாநிலங்களும் ஒன்னா சேர்ந்து இருங்கப்பா அப்படிங்கிறது தேசிய ஒருங்கிணைப்பு தான். சோ இதையும் தூக்கிடுங்க. இதான் ஆன்சர். சரியா? கீழ்காணவற்றுள் நானோபாட்ஸ் ஆப்ஷன்ஸ் இப்படி இருக்குன்னு வைங்களேன். பெரும்பாலும் 1 2 3 4 வந்து ஆன்சரா இருக்கும். சரியா? இது வந்து பெரும்பாலும் இது ஒரு ட்ரிக்கா நினைச்சுக்காதீங்க. நான் சும்மா சொல்றேன், இது ஒரு ட்ரிக்கா நினைச்சுக்காதீங்க. சரியா? ட்ரிக்கு நினைச்சுக்காதீங்க. நானோ பார்ட்ஸை பற்றி எது சரின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து ஃபுல்லாவே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணி அனலைஸ் பண்ணி தெரியலனா கூட ஏதோ ஒன்று அடிக்கணும் நீங்க. சரியா? இவற்றை உற்பத்தி செய்வது மிக மலிவானதுன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? தப்பு. நானோ பார்ட்ஸை உற்பத்தி செய்வது மலிவானதா? நானோ பார்ட்ஸ்ங்கிறது லேட்டஸ்ட் டெக்னாலஜி ரொம்ப உற்பத்தி செய்வதற்கு அதிக பணம் தேவை. சோ 4வது தப்புனால என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி 1 2 3 இஸ் த ஆன்சர். சரியா? 1 2 3 இஸ் த ஆன்சர். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் நீங்க நிதானமா தான் யோசிச்சு அடிக்கணும். ரைட்டா? ட்ரிக் 5 50-50. 50-50 என்னன்னா 2 ஆப்ஷன் தூக்கிடணும், மீதி 2 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆன்சர் அடிச்சிடணும். சரியா? அந்த 2 ஆப்ஷன் தூக்குறது தான் வந்து 50-50. 1930ஆம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்டமறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இங்க நல்லா கவனிங்க. 1930ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் யாருன்னு கேக்குறாங்க. சரி, 1930கள்ல என்ன 50-50 2 ஆப்ஷன் கண்டிப்பா தூக்கணும். இந்த 4 பேர்ல காங்கிரஸ் கமிட்டி தலைவரா யார் இருக்க முடியாது. அந்த டைம்ல யார் ஃபேமஸ்? அதனால அது மட்டும் கவனிங்க. ராஜாஜி ஃபேமஸ், சத்தியமூர்த்தி ஃபேமஸ். இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கமிட்டியா இருந்திருக்க முடியும் 1930கள்ல. அப்ப இது 2யும் தூக்குங்க. சோ 50-50 என்னன்னா 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் நீங்க தூக்கிடணும். அது ஏதாவது ஒரு உளவியலை பயன்படுத்தணும். அதான் வந்து 50-50 அர்த்தம். சரியா? இப்ப ராஜாஜி சத்தியமூர்த்தி இது 2ல தான் ஏதோ ஒன்று ஆன்சர். இந்த 2ல தான் ஏதோ ஒன்று ஆன்சர். நல்லா கவனிங்க. இந்த क्वेश्चन நல்லா கவனிங்க. President of Council of Action which was constituted by Tamil Nadu Congress Committee to execute the civil disobedience. Civil disobedience execute பண்றதுன்னு சொல்றாங்க. ஒட்டுமொத்த சட்டமறுப்பு இயக்கத்தையும் வந்து செயலாக்கம் கொடுக்குறதுன்னு அர்த்தம். சரியா? ராஜாஜி உப்பு சத்தியாகிரகம் மட்டும் தான் நடத்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த சட்டமறுப்பு இயக்கத்தை செயலாக்குனது யார் அப்படின்னா சத்தியமூர்த்தி. காங்கிரஸ்க்கு மிக நெருக்கமானது யாரு? சத்தியமூர்த்தி தானே. சத்தியமூர்த்தி பவன் பேரே வச்சிருக்காங்க காங்கிரஸோட அந்த பில்டிங்க்கு. அப்ப கண்டிப்பா ஆன்சர் சத்தியமூர்த்தி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அடிங்க. 50-50 2 ஆப்ஷன் தூக்குறது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்கிறாங்க. சரியா? ஹவுசிங் போர்டு மற்றும் தமிழ்நாடு அர்பன் டெவலப்மெண்ட் போர்டு
இது எப்படி சார் ரெண்டு ஆப்ஷன் தூக்குறதுன்னு கேக்குறீங்களா? கொஞ்சம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கொஞ்சம் யோசிங்க. எப்பவுமே வீட்டு வசதியை உருவாக்குறது முதன்மையானதா, அர்பன் டெவலப்மெண்ட் அதாவது நகர்ப்புற வாழ்விட மேம்பாடுங்கிறது முதன்மையானதா? எது ஃபர்ஸ்ட் வேணும்? பரிணாம வளர்ச்சியில எது ஃபர்ஸ்ட்? ஒரு நகரத்தை அமைக்கிறோம், அப்ப அடிப்படையா மக்களுக்கு எது தேவை? வீடு. அது கட்டினதுக்கு அப்புறம் தான் நகரமா மாறும், அப்புறம் தான் நகரத்தை அமைக்கணும். இப்ப இந்த மாதிரி கேள்வியில அப்படி யோசிங்க. சரியா? ஒண்ணுமே தெரியலன்னு வந்துடாதீங்க. என்னடா இது இதோ கேட்டாங்க அப்படிலாம் இல்ல. இது ரொம்ப ஃபேமஸ் தான் இது, இதனால நான் சொல்றேன். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் ஹவுஸை முடிச்சிருக்கணும், அப்புறம் அர்பன் ஹேபிடேட்டுக்கு அதுக்கப்புறம் தான் பண்ணிருக்கணும். அப்ப இயர்ஸை பாருங்க. 70 ஃபர்ஸ்ட் 70 வந்திருக்கு, அடுத்து 60 வந்திருக்கு. இது ஆப்ஷனா இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வர இயர் வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். இங்கேயும் பாருங்க 60 வந்திருக்கு, அடுத்து 51 வந்திருக்கு. இது ஆப்ஷனா வராது. சரியா? 1961 70, 1951 60. அதாவது 61 மற்றும் 70, 51 மற்றும் 60. இது ரெண்டுல தான் ஏதோ ஒரு ஆன்சர். இந்த 51 வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா சுதந்திரம் கிடைச்ச உடனே முதல் தேர்தல இப்பதான் நடந்துச்சு. இன்னும் வளர்ச்சி அடையாத தமிழ்நாடு. அப்ப கண்டிப்பா இதுவும் ஆன்சரா இருக்காது, இதுவும் ஆன்சரா இருக்காது, இதுவும் ஆன்சரா இருக்காது. இதான் ஆன்சர். 1961 மற்றும் 1970. ஒன்னு காமராஜ் ஆட்சியில ஹவுசிங் போர்டு, ஒன்னு கலைஞர் கருணாநிதி ஆட்சியில. சரியா? சரி, இந்த மாதிரி யோசிங்க, இந்த மாதிரி யோசிங்க. கீழ்கண்ட கலப்பட்டத்தை உணவோடு இணை செய்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு, உணவு நிறமூட்டிகள், கால்சியம் சல்ஃப் கார்பைடு, கார்னபோ மெழுகு. சரியா? இப்ப இந்த கொஸ்டினை பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் பாருங்க. இங்கிலீஷ்ல காட்டுறேன். இப்ப வேக்ஸ்னா வந்து ஷைனியா இருக்கும், உங்களுக்கு தெரியும். சரியா? இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல, ஆனா வேக்ஸ்னா ஷைனியா இருக்குமே. ஃபுட் கலர் வந்து எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்குமே. ரோஸ் மில்க் பார்த்தா ஃப்ரெஷ்ஷா இருக்குமே ரோஸ் மில்க். சரியா? அப்ப உங்களுக்கு B3 D1 தெரிஞ்சு போச்சா? ஏதாவது ஒன்னு தெரிஞ்சா போதும், இல்லைன்னா ஏதாவது ரெண்டு தெரிஞ்சா போதும். அதாவது பிக்கு வந்து 3யும் டிக்கு 1 தெரிஞ்சு போச்சா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. சரியா? B3யும் D1. மெழுகுனா எப்பவுமே ஷைனிங்கா இருக்கும். முதல் தேசிய கல்விக் கொள்கை எப்பொழுது உருவாக்கப்பட்டது? முதல் தேசிய கல்விக் கொள்கை. சரி, இதுக்கு ஆன்சர் தெரியல. இதுக்கு ஆன்சர் வந்து ஈஸி தான். நான் உங்களுக்கு வேற மாதிரி கொஸ்டின் கேட்டா எப்படி யோசிச்சு அடிக்கிறதுன்னு சொல்றேன். சரியா? ஃபர்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. நேஷனல் ஒரு வார்த்தை இருக்கா? 1946 தூக்கிடுங்க. ஏன்னா இந்தியா சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நேஷனல் ஒரு வார்த்தையை பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்ங்கிறாங்களா? 86 தூக்கிடுங்க. ஏன்னா சுதந்திரம் கட்சி என்ன 40 வருஷம் என்ன இந்தியா கல்விக்கு ஒண்ணுமே செய்யாம இருந்திருக்கும். அப்ப 86 தூக்கிடுங்க. ஃபர்ஸ்ட்ங்கிறாங்க. மீதி ரெண்டு ஆன்சர். ஸோ 50-50ல ரெண்டு தூக்கிடுங்க, இன்னும் ரெண்டு இருக்கு. 64 68 ஆன்சர். யோசிக்கணும். சரியா? இந்த கொஸ்டினுக்கு நான் திரும்ப சொல்றேன், ஆன்சர் ஈஸி தான். நான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை கொண்டு வர வைக்கிறதுக்கு அவங்களுக்கு சொல்லல. வேற மாதிரி கேட்டாங்கன்னா அந்த திங்கிங் ப்ராசஸ் தான் நான் சொல்றேன். சரியா? நேஷனல்ல வார்த்தை இருக்கே, இப்போ இந்த 86 இருக்குமா அப்படி. சரியா? தெரியாத கொஸ்டினுக்கு. ஸோ அப்போ இது ரெண்டும் தூக்கிட்டீங்கன்னா இது ரெண்டு தான் ஏதோ ஒன்று ஆன்சர். 1964 வந்து நேரு இறந்து போன வருடம். இறந்து போன வருடத்தில் ஏதாவது செஞ்சிருப்பாங்களா? நேரு இறந்து போனப்ப காங்கிரஸே தோண்டு போயிருக்கும். அப்பெல்லாம் ஏதாவது திட்டம் கொண்டு வந்திருக்க மனசு வந்திருக்குமா? வாய்ப்பே இல்லை. 1968 இந்திரா காந்தி ஆட்சி. சரியா? இது வந்து ஆன்சர் தெரிஞ்சதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக தட்டி தூக்கணும். டாப்ளர் விளைவை பொருந்தும் கீழ்காணும் கூற்றுகள் எவை சரியானவை? ஒளியில் டாப்ளர் விளைவு சமச்சீரானது, ஒளியில் டாப்ளர் விளைவு சமச்சீரானது, ஒளியில் டாப்ளர் விளைவு சமச்சீரற்றது, ஒளியில் டாப்ளர் விளைவு சமச்சீரற்றது. ஓகே, நல்லா கவனிங்க. டாப்ளர் எஃபெக்ட் இஸ் இன் லைட் சிமெட்ரிக், இன் சவுண்ட் சிமெட்ரிக், இன் லைட் எசிமெட்ரிக், இன் சவுண்ட் எசிமெட்ரிக். இவங்க லைட் சவுண்ட் வித்தியாசப்படுத்துறப்பே நமக்கு தெரியணும். ஒன்ல சிமெட்ரிக்னா இன்னொரு அசிமெட்ரிக் இருக்கிற மாதிரி தான் ஆன்சர் இருக்கும்னு சொல்லிட்டு. சரியா? அதாவது சவுண்ட்ல சிமெட்ரிக், சவுண்ட்ல சிமெட்ரிக், லைட்ல சிமெட்ரிக். இது ரெண்டு ஆன்சரா இருக்க வாய்ப்பு இல்லை. 1 and 2 சொல்லியிருந்தாங்கன்னா தூக்கிடுங்க. ஏன்னா லைட்ல சிமெட்ரிக்னா சவுண்ட்ல அசிமெட்ரிக். அதனால தானே 4 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் யோசிக்கணும். அப்ப 1ல சிமெட்ரிக், இன்னொரு அசிமெட்ரிக் இருக்கிற மாதிரி தான் ஆன்சர். மீதி ரெண்டையும் தூக்கிடுங்க. அப்ப 1 and 2 தூக்கிடுங்க. 1 and 2 சரியானவே தூக்கிடுங்க. அப்புறம் இதுல ரெண்டுமே சமைச்சிட்டு இருந்தா 3 and 4 தூக்கிடுங்க. இது ரெண்டுல தான் ஏதோ ஒரு ஆன்சர். 1 மற்றும் 4 அல்லது 2 மற்றும் 3. இது ரெண்டுல தான் ஏதோ ஒரு ஆன்சர். சரியா? இப்ப இது ரெண்டுல ஏதோ ஒரு ஆன்சர்ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, டாப்ளர் எஃபெக்ட்னா என்னன்னா சவுண்டோட ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு நம்ம ஒலிக்கிறப்ப மாறும். ஆம்புலன்ஸ் வந்து தூரத்தில் வரப்ப கம்மியாக கேட்கும், பக்கத்தில் வரப்ப அதிகமாக கேட்கும். சவுண்ட்ல வந்து எசிமெட்ரிக்னு அர்த்தம். அதாவது ஒளியின் டாப்ளர் விளைவு சமச்சீரற்றது எப்ப அப்படின்னா ஒளியில, சவுண்ட்ல 4 மட்டும் கரெக்ட். சரியா? ஆல்ரெடி எதை தூக்கியிருந்தோம்? இது ரெண்டையும் தூக்கியிருந்தோமா? இப்ப 4 கரெக்ட் ஆச்சா? 1 மற்றும் 4 சரியானவை. ஏன்னா சவுண்ட்ல தான் டாப்ளர் எஃபெக்ட் வந்து மாறுபடும். 1 மற்றும் 4 வந்து சரியானவை. சரியா?
கலாச்சார வளர்ச்சி என்பது அறிவு, அழகியல் மற்றும் ஆன்மீக சாதனைகளால் வகைப்படுத்தப்படுகிறது என்ற மேற்கண்ட கூற்றை கூறியவர் யார்? ஜே.எஸ். மில், எஸ்.எம். ஃபேட்சைல்ட், மேக்ஸ் வெப்பர், டான்சன். இனிஷியல் கொடுத்து மெனக்கடுறாங்கன்னா இந்த ரெண்டுல ஏதோ ஒரு ஆன்சரா இருக்கும். சரியா? இனிஷியல் கொடுத்து மெனக்கடுறாங்கன்னா அதுலயும் பெருசாக இதான் ஆன்சரு. ஃபேட்சைல்ட் இஸ் ஆன்சரு. இந்த எஸ்.எம். ஃபேட்சைல்ட் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து ஸ்கூல் புக்லேயே வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்க ஒரு விஷயம். சரியா? கலாச்சாரம், கல்ச்சர் அப்படிங்கிற இந்த விஷயம், கலாச்சார வளர்ச்சி. ஓகே, எஸ்.எம். ஃபேட்சைல்ட் இஸ் ஆன்சர். ஓகே ஓகே. ஸோ இதோட ஒட்டுமொத்தமாக நான் உங்களுக்கு வந்து முடிச்சிருக்கேன். இந்த லாஸ்ட் ஒரு காமன் நேரம் பார்த்ததுலாம் ஒரு உளவியல் சார்ந்தது. அது கொஞ்சம் நம்ம சப்ஜெக்ட் வைஸாகவே பார்த்துருப்போம். முதல்ல பார்த்த அந்த இனப்பற்றா இருக்கட்டும், கேம் 1 2 3 கேமிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்ல டூப்பா இருக்கட்டும், உளவியல் சில கேள்விகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பர்டிகுலராக இப்படிதான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இருந்தாலும் எல்லாமே 90% நான் சொல்லிட்டேன். அப்போ தெரியாத கேள்வி நான் திரும்ப அதனால ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஸ்பாய்லர் அலர்ட் கொடுத்துட்டேன். சரியா? ஸோ தெரிஞ்ச கேள்வி எல்லாமே நல்லாவே அட்டன் பண்ணுங்க. கேள்வியை படித்து ஆன்சர் அட்டன் பண்ணுங்க. ஒரு சில விஷயம் தெரியாதுன்னா அது அந்த சமயத்தில் என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி பண்ணி ஆன்சரை கொண்டு வாங்க. சரியா? இதுவும் 90% தான். நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு அனலைஸ் பண்ணி ஆன்சரை கொண்டு வாங்க. சரியா? இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.